மீடியா மேனியா நோய் தாக்கியவரை போன்று தமிழக ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மிக கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு சென்றிருந்த ஆளுநர் அங்கு நடைபெறும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் ஊழல் நடைபெறுவதாகவும் கீழ் வெண்மணி தியாகிகள் மணி மண்டபம் பற்றியும் சர்ச்சைக்குரிய கருத்தினை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் ரகுபதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் யாருடைய பெயர் ஊடகங்களில் அதிகம் வருகிறது என கேரளம், தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு ஆளுநர்களுக்கு இடையே மறைமுக போட்டி நடப்பதாக கிண்டல் செய்துள்ளார். மாநில அரசை விமர்சனம் செய்வதன் மூலம் ஊடக வெளிச்சம் பெறவே இத்தகைய செயல்களில் ஆளுநர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு திட்டத்தில் ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் அது குறித்து கேட்டறியலாம். அதை விட்டுவிட்டு எதிர்கட்சியைப் போல மீடியாக்களில் விமர்சனம் செய்ய கிளம்புவதுதான் ஒரு ஆளுநருக்கு அழகா என்றும் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். குடும்ப வேலையாக அடிக்கடி டெல்லி செல்லும் அவர் தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைக்காக எப்போதாவது டெல்லி சென்றுள்ளாரா என்றும் அமைச்சர் வினவியுள்ளார். மாநிலத்திற்கு அதிக கெடுதல் செய்பவராகவும் கெடுதல் நினைப்பவராகவும் ஆளுநர் செயல்படுகிறார் என்றும் அவர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். உச்சநீதிமன்றம் கண்டித்த பிறகும் ஏதோ அதிகாரம் பொருந்தியதாகவும் தன்னை மன்னரை போலவும் நினைத்துக்கொண்டு RN ரவி செயல்படுகிறார். ஆளுநராக இருந்து அரசியல் செய்வதை விடுத்து நேரடியாக அரசியல் களத்திற்கு வரலாம் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.